வீட்டுக்காரர் எனக்கு சரியில்லை, ஃபுல்லா குடிப்பாரு. ஆனா எல்லா வேலையும் போ என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? ஒரு மாசத்துக்கே இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிட்டாரு மேடம். பார்சல் கட்ட வேலை செய்யறாரு மேடம். இவர் வந்து 3-4 வாட்டி என்கிட்ட வந்து பேசினாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. 4 வாட்டி வந்து பேசினாரு. எங்க வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா அவர் என்கிட்ட பேசினார் மேடம். அதனால தான் எனக்கு பிடிச்சது. அதெல்லாம் நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உன் பிள்ளைங்களை வச்சு பாத்துக்கிறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பி நீ வா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு மேடம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன் மேடம் அவரை என்ன வார்த்தை மேடம்? அவர் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா மேடம் போன்ல? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போனு அன் சொன்னதுக்கு அவன் என்ன சொல்றா, என்ன உங்க பிரச்சனை, எத்தனை பேர் வாங்குறீனா இது பண்ணி காட்டுறேன் அப்படியெல்லாம் சொல்ல மேடம். என்ன சொன்ன? இந்த பையன் பேர் என்னது? இந்த புதுசா கல்யாணம் பண்ணி அந்தோனி வீட்ல அந்தோனி பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னெல்லாம் தெரியும் அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அருவில அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது. 3 பிள்ளைங்களை வச்சு இன்னொரு புருஷன் தேடிக்கிறியே, உங்க அம்மா இன்னொரு புருஷன் தேடி உங்க கட்டியா நடந்திருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. புருஷன் சரியில்லைங்கிறதுக்காக இன்னொரு வாழ்க்கையை தேடி போறது தப்பு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி சூப்பரா டெய்லி யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அந்த பக்கம் இந்த பக்கம் சில குறைகள் இருக்கதான் இருக்கும். இல்லையே, தலை வலிக்குதுடா. அவங்க டச் இருக்க கூடாது, அவங்கள்ட்ட விட்டுருங்க. நீங்க இப்ப எடுக்கிறது முடிவு நான் கட்டாயப்படுத்தி எடுக்கிறது முடிவா இருக்க கூடாது. ஏன்னா அது வந்து நீங்க வெளியே போனா எல்லாரையும் ஏமாத்திட்டு நீங்க 2 பேரும் ஓடி போயிடுவீங்க. அதுல இது முறையான உறவு கிடையாது. நீ ஒத்துக்கறியா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. ரொம்ப ஈஸியா சொல்ற, பசங்களை கொடுத்துருங்க, நான் அவளை கூட்டிட்டு போறேன். என்ன போய் பசங்களை விட்டு இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கட்டின புருஷன் உன் பிள்ளைங்களுக்கு அப்பா உட்காந்துருக்காரு பொம்மை மாதிரி, பாவம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இன்னொரு பொண்ணோட அந்த பழக்க இருக்கிறத அவர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிருக்கீங்களா? என்ன கொடுமை சரவணன். 8 வருஷம் அந்த புருஷனை விட்டுட்டே போற, அவருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட? எனக்கு கேட்க வேண்டாம். அவரோட போனா 3 பசங்களை பேக்கேஜ் 1+3 எடுத்து பாரா கேளு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கல்யாணம் பண்ண இப்ப வேணாம், என்ன பண்றது? சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. அதுல இருந்திருந்தா இப்ப அவர் பசங்க வேண்டாம் சொல்ல மாட்டார். அவரால சமாளிக்க முடியல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நான் கஷ்டம் இல்ல. 2.5 மாசம் கள்ள புருஷனோட தாலியை காய்த்ததுக்கு இவ்வளவு கஷ்டம். 8 வருஷம் குடும்பம் பண்ணி 3 புள்ள பெத்துட்டு அந்த தாலியை தூக்கி போட்டு போயிடுவீங்க. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த பேசின தப்பு நூ சேகொண்டு வச்சு அந்த பாது தமிழ்ல பேசணும். நீயும் பண்ணி தப்பு. சரியா பிடிச்ச கழுத பிடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா ப்ளீஸ்? இல்ல மேடம், சான்ஸ் இப்ப